வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியானது நேர் அனுசரணை முறையிலே படமாக்கப்பட போகிறது. அந்த நாள் மலரும் நினைவுகள் உங்களுக்காக வரப்போகின்றன. எங்களுடைய நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார் நோர்வேயில் வசிக்கின்ற அழகேஸ்வரன். இவர் தன்னுடைய பல சுவாரஸ்யமான ஞாபகங்களை எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். அது எத்தகைய அனுபவங்கள் சொல்லி குறிப்பிடுங்கள் விஷானி. கூடுதலாக தன்னுடைய குறும்புத்தனங்களை பற்றி தான் கூறியிருந்தார். அதுவும் தான் ராஜா ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த நாட்களிலே அதிகமாக குறும்புத்தனங்கள் செய்து அடி வாங்கியிருக்கிறேன், அதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதை சிரித்தபடியே தான் எங்களுக்கு கூறினார். அதை விட வேறு பல இடங்களையும் கூறியிருந்தார். அவற்றையெல்லாம் படமாக்கும்படி சொல்லியிருந்தார். தாய்நாட்டு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்குள் அவற்றை பார்ப்போம், பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற திரு அழகேஸ்வரன் சொல்லியிருந்தால் தான் படித்த பாடசாலையை படமாக்கும்படி சொல்லியிருந்தார். அந்த பாடசாலையில் தான் நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். இது சண்டிலிப்பாய் இந்து கல்லூரி. ஆனால் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற திரு அழகேஸ்வரன் படித்த காலத்தில் இந்த பாடசாலையினுடைய பெயர் இப்படி இருக்கவில்லை. இந்த பாடசாலை ராஜா பாடசாலை என்றுதான் அழைக்கப்பட்டது. அந்த நாட்களிலே தரம் 8 வரையான வகுப்புகள் தான் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அப்போது அமிர்தலிங்கம் மாஸ்டர் என்று சொல்லி ஒரு ஆசிரியர் இங்கே படிப்பித்திருக்கிறார். அந்த வேளை அமிர்தலிங்கம் மாஸ்டர் என்று சொன்னால் அனைவருக்குமே பயம். ஏனென்று சொன்னால் நெருப்படி அடிப்பாராம் என்று கூட அவர் எங்களுக்கு சொல்லியிருந்தார். ஒரு சமயத்திலே இந்த அழகேஸ்வரனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஏதோ குழப்படி விட்டு விட்டார்களாம். அப்போது அமிர்தலிங்கம் மாஸ்டர் மிகவும் விரைவாக தடியுடன் வந்திருக்கிறார். அவர் வருவதை பார்த்தவுடன் இவர்களுக்கு நடுங்குகிறது. அடிக்க போகிறாரே என்று சொல்லி நடுங்கி கொண்டிருந்தார்களாம். அந்த வேளை வந்த அமிர்தலிங்கம் மாஸ்டர் அழகேஸ்வரனை தான் முதலாக கூப்பிட்டார். பிறகு அவருடைய நண்பர்கள் 5 பேரையும் கூப்பிட்டு சுவருக்கு பின்னாலே திருப்பி விட்டுட்டு பிரம்பெடுத்து நல்ல அடி போட்டிருக்கிறார். நெட்டுப்படி அடித்திருக்கிறார். அவர்களுக்கு அமிர்தலிங்கம் மாஸ்டர் அடித்த அடி இன்றும் அவர்கள் 5 பேருக்கும் தழும்பு இருக்கிறதாம். இவருக்கும் அந்த தழும்பு இருக்கிறதான். இவருக்கு அந்த தழும்பை பார்க்கின்ற போதெல்லாம் தனக்கு அமிர்தலிங்கம் மாஸ்டருடைய ஞாபகம் வருவதாகவும் எங்களுக்கு கூறியிருந்தார். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற திரு அழகேஸ்வரன் சொல்லியிருந்தார். அந்த நாட்களிலே வீடுகளிலே சைக்கிள் வாங்கி தர மாட்டார்கள். எனவே வாடகைக்கு தான் தாங்கள் சைக்கிளை வேண்டி ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த நாட்களிலே ஒரு நாள் பூராகவும் சைக்கிளை வாடகைக்கு எடுப்பது என்று சொன்னால் 50% கொடுத்தால் கொடுப்பார்களாம். இவர் என்ன செய்வார்னு சொன்னால் வீட்டிலே அம்மா என்ன செய்வாரா, மிளகு சீரகம் போடுகின்ற போத்தலை சில்லறை காசுகளை போட்டு வைப்பாராம். அந்த வேளையிலே இவர் என்ன செய்வாராம், யாருக்கும் தெரியாமல் 50% ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு சைக்கிள் கடைக்கு கொடுத்து விட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் பூராகவும் சுற்றுவாராம். இப்படி நாளுக்கு நாள் சில்லறை காசுகளை காணவில்லை என்று வீட்டிலே அம்மா தேடிக்கொண்டிருந்த போது ஒரு நாள் இவரை கண்டுவிட்டாராம். அதற்கு பிறகு இவருக்கு நல்ல அடி விழுந்திருக்கிறது. அன்றிலிருந்து இவர் அந்த 50% எடுப்பதும் இல்லை, சைக்கிள் ஓடுவதும் இல்லை. அந்த சைக்கிள் வாடகைக்கு எடுத்த கடை இப்போது இருக்கிறதோ தெரியவில்லை. அது தான் படித்த ராஜா ஸ்கூலுக்கு முன்னாலே தான் இருக்கிறது. அதையும் படமாக்கும்படி சொல்லியிருந்தார். சைக்கிள் கடை இருந்த இடத்தில் இப்போது கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகிறது.
அனுசரணை வழங்கும் திரு அழகேஸ்வரன் சொல்லியிருந்தார் இந்த கடையையும் படமாக்க சொல்லி. அது ஏனென்று சொல்லியிருந்தால் தான் அந்த ஸ்கூல்ல படிக்கின்ற காலத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த கடையில் வந்து தோடம்பழ இனிப்பு வேண்டு வேறாம். அந்த தோடம்பழம் இனிப்பு வந்து ஆரஞ்சு கலர்ல புரை வடிவமாக இருக்கும். அப்போது ஒரு சதத்துக்கு 10 டொஃபி கொடுப்பார்களாம். தான் நண்பர்களுடன் வந்து இந்த கடையில் அந்த டொஃபியை வேண்டி சாப்பிட்டதாகவும் கூறியிருந்தார். அதனால் தான் இந்த கடையை அவர் படமாக சொல்லியிருந்தார். எங்களுடைய நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்ற நோர்வேயில் வசிக்கும் திரு அழகேஸ்வரன் இன்னும் ஒரு தன்னுடைய மறக்க முடியாத ஞாபகத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அது என்ன தெரியுமா? இந்த வீதி தான் வந்து கீரிமலை வீதி. இந்த வீதியிலே அவருடைய துவிச்சக்கர வண்டி அடிக்கடி பயணம் செய்திருக்கிறது. தன்னுடைய நண்பர்களுடன் இந்த வீதியால் பயணம் செய்ததாகவும் இந்த வீதியை ஒரு தரம் காண்பிக்க சொல்லி கூறியிருந்தார். அதை விட வந்து அவர் ராஜா ஸ்கூலில் கல்வி கற்ற காலங்களிலே வந்து தனிப்பாடல் போட்டியிலே இவர் போட்டி வருவதற்காக பங்கு பெற்ற வேண்டி இருந்தது. இதன் காரணமாக ஆசிரியரிடம் சென்று பயிற்சி வர வேண்டி இருந்தது. ஆகவே இந்த பாதையினோட கீரிமலை வீதியினூடாகத்தான் செல்ல வேண்டும். ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார், தனிப்பாடல் போட்டிதானே, நீங்கள் வந்து குழப்படி செய்யாமல் தனியாக வந்து தன்னிடம் கல்வி கற்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் சொல்லி இவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு இந்த வீதியினூடாக பயணம் செய்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய திரு அழகேஸ்வரன் கூறியிருந்தார், தொட்டிலடி சந்தியில் கூட மறக்க முடியாத ஞாபகம் ஒன்று தனக்கு இருப்பதாக. அதை சென்று என்னென்று பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்ற நோர்வேயில் வசிக்கின்ற திரு அழகேஸ்வரன் அடிக்கடி கீரிமலை வீதியினூடாக பயணம் செய்வார் என்று கூறியிருந்தோம் அல்லவா? இப்போது நாங்கள் தொட்டிலடி சந்தியிலே இருக்கின்ற தண்ணீர் தொட்டிலடி சனசம நிலையத்திற்கு உள்ளே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள், 2 பெரியவர்கள் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அப்போது இந்த சனசம நிலையத்திற்கு அருகிலே வட்டமாக இருந்து பெரியவர்கள் பேப்பர் படித்துக் கொண்டிருப்பார்களாம். இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த திரு அழகேஸ்வரனும் இவர்களுடைய நண்பர்களும் கூடியிருந்து ஒரே அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்களாம், கதைத்துக் கொண்டு ஒரே கூச்சல் அடித்துக் கொண்டிருப்பார்களாம். இந்த செயல் வந்து அந்த பெரியவர்களுக்கு பிடிக்கவில்லை. இது சனசம நிலையம், அமைதியாக இருக்க வேண்டும், பேப்பர் படிக்க வருகிறார்கள் இருக்கிறார்கள், நீங்கள் இடையூறு செய்யாமல் அமைதியாக இருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் வந்து கேட்கவில்லை. எப்படியாவது வந்து இந்த பெரியவர்களை இந்த சனசம நிலையத்திலிருந்தே துரத்தி விட வேண்டும் சொல்லி எல்லாரும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்காக வந்து ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் ஒன்று தீட்டியிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் சொன்னால், கல்வெடியை பயன்படுத்தி அந்த பெரியவர்களை வரவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். ஒரு நாள் வந்து பெரியவர்கள் பேப்பர் படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கல்வடியை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். பெரியவர்கள் அதுக்கு பிறகு இந்த சனசம நிலையத்தில் தலை காட்டவே இல்லை. இப்படி செய்தது தங்களுக்குரிய மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் தாங்கள் அரட்டை அடிப்பதற்கு நல்ல வசதியாக இருந்தோம் சொல்லி திரு அழகேஸ்வரன் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார்.
அனுசரணை முறை நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த மலரும் நினைவுகளைப் போல உங்களுடைய மலரும் நினைவுகள், உங்கள் அபிமான ஆலயங்கள், ஆலயத்தில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள், உங்களுடைய சொந்த கிராமங்களில் என நேர் அனுசரணை முறையில் இடம்பெற வேண்டுமாயின் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஐபிசி கலையகத்தை அல்லது லண்டனில் இருக்கின்ற ஐபிசி கலையகத்தை தொடர்பு கொள்ள முடியும். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக நேர் அனுசரணை முறை மூலம் படமாக்கப்பட்ட திரு அழகேஸ்வரனின் மலரும் நினைவுகளுக்காக இந்த தொட்டிலடி சந்தியிலிருந்து உங்கள் வணக்கம் தாய்நாட்டு குழுவினர். எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இன்னொரு பகுதிக்குள்ளே உங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். அதற்கு முதல் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்க. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.